இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 121வது சங்கீதம் 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களுடன் படகுல போயிட்டு இருக்கிறாரு. பெரிய புயல், படகு அமிழத்தக்கதாக படகுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. சீடர்கள் எல்லாரும் பயந்து கத்துறாங்க. செத்து போயிடுவோமோன்னு பயந்து இயேசுவை எழுப்புறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை போய் பயந்து எழுப்புறாங்க. அவர் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. அதட்டின உடனே அங்க ஒரு அமைதல் உண்டாகுது. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா பெரும் புயல் காற்று வீசிட்டு இருக்கலாம். இந்த உங்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பிரச்சனைய எப்படி நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு புலம்பிட்டு இருக்கலாம். இயேசு உறங்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு பிரச்சனை இருக்குதே, அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற பயம் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவருக்கு உங்களை காப்பது மட்டும்தான் வேலை, அவர் தூங்குவதே இல்லை. இன்று உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த பெரிய புயலை அவர் அடக்குறாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது காணாம போகுது, அமைதல் உண்டாகுது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் இருதயத்தில் என்னென்ன வாஞ்சைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எக்ஸாமுக்காக, முட்டு வலிக்காக, கணவனுக்காக, அப்பா வீடு கட்டணுங்கிறதுக்காக, பெரிய கடனுக்காக, அப்பா இன்னும் எத்தனையோ காரணங்களை, எத்தனையோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் அதிசயம் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உண்மை நம்பி வந்த ஒருவரை கூட நீங்கள் வெறுமையாய் திருப்பி அனுப்புனதில்லை ஏசப்பா. இன்னைக்கு இதில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பதில் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். நீங்கள் அவங்க கூட இருக்கீங்கிறத சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கும் வண்ணம் அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. ஆமேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம்ப்பா. அப்பா எங்களை எப்பொழுதும் எல்லா செகண்டும் காத்துட்டு இருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். எங்கள் இருதயத்தில் அந்த உணர்வு வரணும்ப்பா. அம்மேன். எதை பார்த்தோம், எந்த பிரச்சனையை பார்த்தோம் நாங்கள் பயப்படக்கூடாது. என் தேவன் எனக்காக உறங்காமல் காத்துட்டு இருக்கிறாரு, தூங்காமல் என்னை காத்து கொண்டிருக்கிறாரு. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த உணர்வு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் அப்பா இப்பொழுது நிலை நாட்டப்படணும்ப்பா. எதை பார்த்தும் பயப்படக்கூடாதுப்பா. சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், பெரிய மலை போல் அவங்க முன்னாடி இருந்து பயமுறுத்திட்டு இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து நடுங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமேன். அவங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அவங்களுக்காக இருக்கீங்கிற எண்ணம் வரணும் ஏசப்பா. அந்த பிரச்சனையை அவங்க மட்டும் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல, நீங்களும் அவங்க கூட இருக்கீங்க. உங்களால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்கிற உணர்வு அந்த இருதயத்தில் வரணும் ஏசப்பா. இருதயத்தில் சமாதானம் நிரம்பணும். ஆமேன். உண்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொன்றாய் நினைத்து அப்பா நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. எங்களை சுற்றி அக்கினி மதில் சுவராக இருக்கீங்க ஏசப்பா. எந்த பிரச்சனையும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்க. எங்கள் அடைக்கல பாறை நீங்கப்பா, கண்மலை நீங்கப்பா, எங்களை காக்குறீங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நன்றி ஆண்டவரை. எல்லைகள் சமாதானமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எதிரிகள் யாருமே எங்களுக்கு இருக்க முடியாது. ஆமேன். அற்புதங்கள் தேவையே இல்லாத ஒரு இடத்திற்கு எங்களை நீங்கள் கொண்டு செல்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்றீங்க. எங்களுக்கு எதிரான அத்தனை தடைகளையும் நீங்க உடைக்கிறீங்கப்பா. எங்களுக்கு எதிராக பூட்டப்பட்ட அத்தனை கதவுகளும் என்று
திறக்கப்படுகிறதுப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நாங்கள் வீழ்ந்து போகணும், நான் அவ்வளவுதான், இனிமை எழுந்திருக்க கூடாதுன்னு நினைச்சு எங்களுக்கு விரோதமாக இருந்த அத்தனை சத்துருக்களுக்கு முன்பாகவும் எங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுறீங்க ஏசப்பா. ஆமென். அதற்காக நன்றி ஏசப்பா. எவ்வளவா எங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்க. ஆமென். கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவு அன்பு செய்கிற தேவன் எங்களுக்கு கிடைத்திருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா சத்தமிட்டு நாங்கள் கூப்பிடும்போது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எங்களுக்கு செவி கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஆமென். பக்தி உள்ளவர்களை தமக்காய் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஆமென். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா இந்த பக்தி உள்ளவங்களா இருக்கிறோம் ஏசப்பா. எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. தாயின் கருவில் நாங்கள் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டீங்க. எங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிவீங்க ஏசப்பா. எங்கள் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளிலும் அப்பா நாங்கள் ஜீவனை பேசுகிறோம் ஏசப்பா. இருக்கிற தரித்திரம் அத்தனையும் எங்களை விட்டு நீங்களும் ஏசப்பா. ஐஸ்வர்யமும் பொண்ணும் உம்முடையதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எங்கள் அப்பானா அப்பா அது எங்களுக்கும் உரியதுப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளும் சந்திக்கப்பட்டு, அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கணும்ப்பா. எத்தனை வருடமாக இருக்கிற நோயினாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதாக. இருக்கிற அத்தனை சண்டை சச்சரவுகளும் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானமாய் அப்பா அவங்க குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி. உங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் சிந்தின இரத்தத்தை இன்றைக்கு அந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய ஒரு துளி இரத்தம் போதும்பா இந்த பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாவதற்கு. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளை நீங்கள் நினைத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி. ஆமென். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.